அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் சொன்னார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியம் உள்ளதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போல அன்பு ஒரு காலம் முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இந்த பூமியிலே உயிர்களை செழிக்க வைக்கிறது. அன்பு இந்த பூமியிலே நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அன்பு மன்னிக்கிறது, அன்பு சகிக்கிறது, அன்பு பொறுத்து கொள்கிறது, அன்பு ஏற்றுக்கொள்கிறது, அன்பு அரவணைக்கிறது, அன்பு ஆதரிக்கிறது. அன்பு நம்மை எக்காலத்திலும் புறம்பே தள்ளுவதில்லை. அன்பு எப்பொழுதும் சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு நிலைத்திருக்கிறது. அது நித்தியமானது. அது தேவனிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படியாக தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவியிலாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதே போல பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்புடையவன் எல்லாரையும் ஆதரிக்கிறவனாக, மன்னிக்கிறவனாக, ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். ஆகையினால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் அன்பான வாழ்க்கையாய் வாழ்வோம். நாம் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வோம். அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அது ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை. அது நம்மை மட்டுமல்ல, பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இந்த அன்பு செயல்படுகிற அன்பு வெறும் வார்த்தையினால் அல்ல, வாய்ஜாலங்களினால் அல்ல. இந்த அன்பு கொடுக்கும். அன்புடைய மிகப்பெரிய தன்மை கொடுக்கிற தன்மை. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்பதை பவுல் சொல்கிறார். ஆகையினால் கொடுப்போம், நம்முடையதை கொடுப்போம், நம்மையே கொடுப்போம், நம்முடைய நேரத்தை கொடுப்போம், தாளந்துகளை கொடுப்போம், ஆசைகளை கொடுப்போம். அனைவருக்கும் ஆதரவாய் நாம் நிற்போம். இந்த பூமியிலே ஒரு முறை வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஆகையினால் அன்பான வாழ்க்கையை நாம் அரவணைத்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.